புளிக்குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். பச்சை மிளகா, வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. தக்காளி போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளிக்குழம்பு மசாலா போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது தேங்காய் ஊற்ற போகிறேன். தேங்காய், வெங்காயம், பூண்டு 1, சீரகம் 3 அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு அதை ஊற்றிக்கலாம் புளிக்குழம்புக்கு. நான் புளி நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் தண்ணி, தேங்காயும் அரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. 2 கிளாஸ் அளவு. அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.